பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் ஒரு தெய்வ கிருபையை தானமாய் பெற்றதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் 128ஆம் சங்கீதத்தின் 2வது வார்த்தையை வாசிக்கிறேன். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு பாக்கியம் கொடுக்கும்போது, பாக்கியவானாய் மாற்றும்போது, கையின் பிரயாசங்களை அவனுக்கு சாப்பிட கொடுக்கிறார், வீண் செலவு வராதபடி காக்க வைக்கிறார், பாதுகாக்கிறார். மட்டுமல்ல, நன்மை உண்டாக செய்கிறார். இந்த கால வேளையில நாம் பலர் பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம், எவ்வளவோ வீண் செலவு வராதபடி காக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். ஆனால் எல்லா பிரயாசத்துக்கும் பலன் அதன் விடுதலை என்னன்னு பார்த்தால் நஷ்டங்கள். ஹல்லேலூயா. மீதம் இல்லாதவே நம்ம ஒரு பொருள் வாங்க, ஒரு நிலம் வாங்க, ஒரு வீடை கட்ட முடியாத அளவுக்கு அது வீண் செலவுகளாய் கடந்து போகிறது. ஹல்லேலூயா. அது அல்ல தேவனுடைய ஒரு நன்மை உண்டாகும் என்று சொல்கிறது. தேவனுடைய நன்மை உண்டாகும் என்று வரும்போது, தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்கும் போது, பாக்கியவானாய் மாற்றும் போது, கையின் பிரயாசத்தை நீ அனுபவிப்பாய், மீதம் எடுத்து வைப்பாய். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளுக்கு மற்றவர்களுடைய கரங்களை எதிர்பாராதபடி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை வைத்து நன்மை உண்டாக தக்கதா. இவனுக்கு நன்மை உண்டானது என்று ஜனம் எப்படி அறிவார்கள்? ஹல்லேலூயா. நமக்கு சந்தோஷம், சமாதானம் கிடைக்கிறான். ஜனம் எப்படி அறிவார்கள் இவனுக்கு நன்மை உண்டானது என்று? நாம் மீதம் எடுக்கும் போது, ஒரு வீட்டை கட்டும் போது, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை, நல்ல வழிகளை நாம் காணும் போதுதான் உலகம் இவனுக்கு நன்மை உண்டாயிருக்கிறது என்று அறியும். அந்த நன்மையை பரலோகம் நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. அவன் பாக்கியம் மட்டுமல்ல, நன்மையும் சேர்த்து தருகிற ஒரு தேவனாகிய கர்த்தர். தெய்வ பயத்தோடு வாழும்போது நம் கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவது மட்டுமல்ல, வீண் செலவு வராத காப்பது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, மீதம் எடுத்து நன்மையுண்டாக நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, நம்முடைய தேவைகள் கடன் இல்லாதபடிக்கு நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் வழிகளை திறக்க வல்லவர். ஹல்லேலூயா. உனக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த காலைக்காக நன்றி. ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடும்போது மட்டுமல்ல, நன்மையும் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அந்த நன்மைக்காகத்தானே எத்தனையோ பாடுகள் அப்பா, எத்தனையோ பிரயாசங்கள், எவ்வளவோ கடின உழைப்புகள். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தோடு வாழுகிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் அவர்கள் சிறு வேலையை செய்தாலும், சின்ன ஒரு ஊதியம் எடுத்தாலும் அதை நீர் பெருக பண்ணி ஆசீர்வதித்து நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறத்தக்கதாய் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டும். உமக்கு பிரியமானவர்களாய், உமக்கு பயப்படுகிற தெய்வ பிள்ளைகளாய் எல்லாரையும் மாற்றும் கிருபை உண்டாக நினைத்தருளும். நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கையின் பிரயாசங்கள் நீ சாப்பிடுவாய் மட்டுமல்ல, உனக்கு நன்மையுண்டாக செய்வார். God bless you. Praise the Lord.